7 வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு சுத்தமா புரிஞ்சுக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னடா புரிஞ்சுக்க முடியல இப்படி சொல்லி அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டைம் பாத்தீங்கன்னா அர்ச்சனா வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அருண் வந்துட்டு கழுவி ஊத்துறாங்க. இதுக்கு நான் காரணம் இல்லை, நான் அவங்க இண்டிவிஜுவலா விளாடுறாங்க, இதுக்கு வந்து நான் தான் சொல்லி விளாடணுங்கிற அந்த ஒரு காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒண்ணு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம முத்துக்குமார் வந்துட்டு நம்ம அருண்கிட்ட வந்துட்டு பேச்சு என்ன சண்டை வாக்குவாதம் போயிட்டு இருந்துச்சு. அதுல வந்து அருண் வந்துட்டு பேச்சு திறமையை வச்சு மட்டும் இந்த சீசன் எல்லாம் ஜெயிக்க முடியாது, இந்த மாதிரி ஷோல எல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இது ஒண்ணு சொல்றாங்க. அப்போதைக்கு வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு வாய் விட்டுறாப்ல. என்ன வாய் விட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு போன சீசன்ல எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ச்சனா ஒரு மாதிரி வந்துட்டு சொன்னது வந்து பார்க்க முடிச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அருணுக்கு வந்துட்டு பர்த்டே சுத்தமா வந்து அர்ச்சனாவை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னு பாக்குறோம்னா நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 20 பேர் தான் பாக்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா இது ஹெல்ப்ஃபுல் ஆகும், எனக்கு வந்து மோட்டிவேட் இருக்கும். ஏன்னா டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. மறக்காம அதை பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நான் நம்புறேன். இப்போ போக போக பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு போக போக பாத்தீங்கன்னா அருண் விளையாடுறத பார்த்து வந்து அர்ச்சனாக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களே வந்து சொல்லிட்டு இருந்து வந்து பார்க்க முடிச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து நேற்று வந்துட்டு அவங்க தங்கச்சிக்கு வந்து பர்த்டே, அருண் தங்கச்சிக்கு வந்து பர்த்டேல வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமார், சிவகுமார், அதுக்கப்புறம் வந்து அருண், விஜய் விஷால் எல்லாருமே வந்து கேமரா முன்னாடி வந்து பர்த்டே அப்படிங்கிற மாதிரி வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இன்னைக்கு வந்து அடுத்த நாள் வந்துட்டு நம்ம அருண் பிரசாத்துக்கு வந்து பர்த்டே பாத்தீங்கன்னா வந்து சூப்பரா செலிப்ரேட் பண்றதெல்லாம் வந்து பார்க்க முடிச்சு. என்ன ஒரு செலிப்ரேட் பாத்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா தான் செலிப்ரேட் பண்றாங்க. மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு இப்பதான் அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து வந்து பிக் எடுத்து வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எதுலன்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்ஸ்டா ஒரு ஸ்டோரியில வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. வந்து இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஏன்னா அவங்க வந்து சேர்ந்து ஒரு வீடியோ கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ வந்துட்டு இருந்துச்சு, அந்த ஒரு சாங் பாடுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்பதான் அவங்க சேர்ந்து ஒரே ஒரு ஒரு எப்படின்னா வந்துட்டு டச்ல வந்துட்டு இருந்து அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிக்கை வந்துட்டு இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதை வந்துட்டு ஷேர் பண்ணி வந்துட்டு ஹாப்பி பர்த்டே ஹீரோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு போஸ்ட் வந்துட்டு சொல்லி பார்க்க முடிச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுல வந்துட்டு செம்மையா வந்துட்டு இப்ப வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் அருண் வந்துட்டு திட்டிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு சேர்த்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு நேற்று அந்த ஒரு ட்வீட் நடந்ததுல இருந்து இப்போ வந்துட்டு ஹாப்பி பர்த்டே ஹீரோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம அர்ச்சனாவுக்கு வந்துட்டு அருண் வந்துட்டு ஹார்லிக் குயின் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு நேம் வச்சு அவரு வந்துட்டு விஷ் பண்ணி வந்து பார்க்க முடிச்சு. என்ன இப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லைஃப் கேன் பி ஹார்ட் சம் டைம் பட் ட்ரஸ்ட் மீ இட்ஸ் நோ கெட் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே ஹீரோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ஷேர் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு நான் சொன்னோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமா சீசன் 7 டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்க பேர் வாங்கியிருக்க வந்துட்டு அவங்க ஒரு எல்லா ஒரு இதுவுமே வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா வந்துட்டு மல்டிபிள் என்டர்டைமர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு தான் அவங்க பண்ணாங்க. சண்டை போட நேரத்து சண்டை போட ஹாப்பி அண்ட் அந்த மாதிரி வந்து எல்லாமே நிறைய இது பண்ணிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிச்சு. அதனால மேபி வந்துட்டு அவங்களுக்கு டைட்டில் வந்து கரெக்டா கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த வருஷம் வந்துட்டு என்ன தாண்டா பண்ண போறாங்க அப்படிங்கிறது, ஏன்னா எல்லாமே வந்து குழப்படியாவே பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நான் அப்படி எதுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பொண்ணுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம விஜய் சேதுபதி சார் பொண்ணுக்கு தான் டைட்டில் வின்னர்ல வந்து வாய்ப்பு அதிகமா இருக்குதோ, டாப் 5ல தூக்கி வச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி